தமிழ்நாடு இந்தியாங்கிற எல்லைகளை தாண்டி இப்போ நாம உலக அளவுல நடந்த கிரைம் ஸ்டோரிகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வரிசையில ரஷ்யாவுல 1980களோட கடைசியில நடந்த கிரைம் சம்பவத்தை இப்போ கேட்க போறீங்க. தமிழ்நாட்டு சீரியல் கில்லரான ஆட்டோ சங்கரோட கதையை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி சயனைட் மல்லிகாவோட கதையையும் கேட்டிருப்பீங்க. இப்போ ரஷ்யாவுக்கு போலாமா? துண்டு துண்டா சிதறாத சோவியத் ரஷ்யா, அங்கதான் போறோம். ரஷ்யான்னு சொன்ன உடனே நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வருது கம்யூனிசம் தான். ஸ்டாலின், லெனின் மாதிரியான தலைவர்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ரஷ்யானா கட்டுப்பாடான ஊர்னு தோணும். ரொம்ப பாரம்பரியமான, பண்பாடான, ஒழுக்கமான ஊர்னு தோணும். ஆனா இங்க நாம ஒரு ஒழுக்கம் கெட்டவன, ஒரு கிரிமினல, அதுவும் ஒரு சீரியல் கில்லரோட கதையை தான் கேட்க போறோம். பொதுவா சீரியல் கில்லர்னா ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் அந்த அளவு அதிகமான கொலைகளை பண்ணல. ஆனா அவன் பல பேர்கிட்ட முறை தவறி நடந்திருக்கான். சின்ன வயசுலயே பாலியல் வல்லுறவுங்கிற எண்ணம் அவனோட ரத்தத்துல கலந்திருந்துச்சு. அவன் ஏன் இப்படி சதவெறி பிடிச்ச மிருகமா மாறினான்? சட்டம் இதையெல்லாம் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துச்சா? இல்ல அவன் சட்டத்தோட பிடியில மாட்டினானா? அவனுக்கு தண்டனை கிடைச்சுதா? அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சானா? ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast, Case 13, Episode 1, ஒளியான நாவல், இருளான வாழ்க்கை. மாஸ்கோவில் 1980களில் வாழ்ந்த அந்த சீரியல் கில்லரோட பேரு வேலரி ஜார்ஜ்விச் அஸ்ராட்யான். அடிப்படையில் அவன் ஒரு சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணரா ஆகியிருக்க வேண்டியவன். ஏகப்பட்ட பேருக்கு இருந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸை கியூர் பண்ணிருக்க வேண்டியவன். ஆனா அவனே ஒரு சைக்கோபாத்தா வாழ்ந்திருக்கிறான். அரும்பியும் அரும்பாத மொட்டுக்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான சின்ன வயசு பொண்ணுங்களை சீரழிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, 2 பொண்ணுங்களை கொலையே பண்ணிருக்கிறான். ஒருத்திய கத்தியால குத்தி கொன்னான், இன்னொருத்திய தண்ணில மூழ்கடிச்சு கொன்னான். கொல்றதுக்கு முன்னால அவன் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்கிறான். இப்படி இவன் செஞ்ச கிரைம் ஒவ்வொன்னும் ரத்தத்தை உறைய வச்சிரும். ஆனா அவன் பாக்குறதுக்கு டெரரா எல்லாம் இருக்க மாட்டான். பொதுவா சாதாரணமான ஆள்களுக்கு கிரைம்னா ஒரு பயம் இருக்கும். அதனால குற்றம் செய்ய பயப்படுவாங்க. யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு நினைச்சு குத்தம் செய்யாம அதுல இருந்து தூரமா விலகி இருப்பாங்க. சாதாரண ஆளுங்களா இருந்தாலும் ஒரு லக்ஷ்மண ரேகையை தாண்டிட்டா குத்தம் செய்ய பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரிதான் சைக்கோபாத்தான ஆட்களுக்கு இயல்பாவே குத்தம் செய்யறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும். அதோட விளைவா அவங்க சிக்கலான எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பெரும்பாலும் கிரைமா தான் இருக்கும். அதை செஞ்சு முடிக்கிறதுல த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் அவங்களோட பேஷனா கூட கிரைம் இருக்கும். அந்த கிரைமை அணு அணுவா ரசிச்சு செய்வாங்க. ஒரு ஆர்ட் மாதிரி அவங்க கிரைம்களை பண்ணுவாங்க. சிகப்பு ரோஜாக்கள் படத்துல தொடங்கி ஆளவந்தான் வரைக்கும் சைக்கோபாத் கொலகாரங்களை பத்தி எத்தனையோ படங்களை பார்த்திருக்கிறோமே. ஆளவந்தான் படத்துல கமல்ஹாசன் நந்துங்கிற கேரக்டர்ல என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாரு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியா கவிதை நான், கமல் பாடுவாரே. உண்மையிலேயே அப்படியானவங்க தான் இந்த சைக்கோபாத்ஸ். அவங்க விளங்க முடியாத மிருகம் மாதிரியானவங்க தான். சைக்கோபாத்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது முடியவே முடியாது. அவங்க சாதாரணமான எல்லாரோடையும் தான் இருப்பாங்க. எல்லார் மாதிரியும் சாதாரணமா பழகுவாங்க. அவங்க சுபாவம் எப்ப மாறும்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி மாறும்போது அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களுக்கே அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சகஜமா எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. ஆனா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் அவங்களோட இன்னொரு முகத்தை காட்டிருவாங்க. சித்தார்த் நடிச்ச சித்தா படத்துல கூட அந்த வில்லன் ரொம்ப சாதாரணமா தான் இருப்பான். ஆனா அவன் செய்யற காரியங்கள் எவ்வளவு அட்டூழியமா இருக்கும். அவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது யாராவது தப்பா நினைக்க தோணுமா? அப்படிதான் பிளான்டா கிரைம் பண்ணுவாங்க சைக்கோபாத்ஸ். வேலரி அஸ்ராட்யான் சின்ன வயசுல தொடங்கி பெரியவனா வளர்ந்தது வரைக்கும் சின்ன சின்ன கிரிமினல் தனங்களை செஞ்சு பெரிய கிரிமினலா மாறினான். அவன் பார்க்க ஆள் அழகா இருப்பான், டீசென்ட்டா இருப்பான். அவனை பார்க்கறவங்க ரொம்ப தன்மையான ஆளுன்னு தான் நினைச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு அமுல் பேபி மாதிரி தான் இருப்பான்.
ஹாய் பேபி, யூ சோ ஸ்வீட், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, அப்படி இப்படின்னு ரொம்ப மென்மையா பேசுவான். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லார்கிட்டையும் சட்டுன்னு பழகிருவான். அவனோட இந்த சுபாவம் தான் பொண்ணுங்களை அவன் பக்கமா இழுத்தது. அவனோட இன்னொரு முகம் தெரியாம பொண்ணுங்க அவன் விரிச்ச வலையில விழுந்துகிட்டே இருந்தாங்க. விளக்குகளை தேடி விட்டில் பூச்சிகள் வந்து வந்து விழத்தான செய்யும். அவன் ஒரு வகையான மன்மதன், சில நேரத்துல ராட்சசன். ராட்சசன்னா நிஜமாவே ராட்சசன். தமிழ்ல வந்த ராட்சசன் படம் மாதிரியே இந்த ரஷ்ய ராட்சசனும் சின்ன பொண்ணுங்களை தேடி தேடி பிடிச்சான். 10 to 15 வயசு பொண்ணுங்க தான் அவனோட டார்கெட். அவன் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய டேஞ்சரா இருந்தாங்கிறது அவனோட மூளைக்கு எட்டவே எட்டல. அவனோட மூளையில காம அழுக்கு மட்டுமே கரையா படிஞ்சிருந்துச்சு. அவன் எங்க பிறந்தான், எங்க படிச்சான், அவனோட குடும்பம் எப்படி இருந்துச்சு, அவனோட வாழ்க்கை எப்படி திசை திரும்பிச்சு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நாம வேற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம். நமக்கு ரஷ்யாவை விட ரஷ்ய இலக்கியங்கள் தான் நல்லா பரிச்சயம். அது எல்லாமே தமிழ்ல மொழிபெயர்த்தும் வந்திருக்கு. அதனால டால்ஸ்டாய், ஃபியோதர் தஸ்தேவ்ஸ்கி, மார்க்சிம் கார்கின்னு பல ரஷ்ய எழுத்தாளர்கள் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஊரு ஜெயகாந்தன், சாண்டில்யன், லக்ஷ்மி, சிவசங்கரி மாதிரியே அவங்களையும் நமக்கு தெரியும். ஏன்னா தமிழ்ல இவங்களோட கதைகள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. மாக்சிம் கார்கியோட தாய் நாவலை படிச்சிருக்கும். டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் இங்க ரொம்ப பிரபலமான நாவலாச்சே. மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் டால்ஸ்டாய். ஃபியோதர் தஸ்தேவ்ஸ்கியோட வெண்ணிற இரவுகள் நாவலையும் படிச்சிருக்கும். இந்த கதையை அடிப்படையா வச்சுதானே இயக்குனர் ஜனநாதன் இயற்கைங்கிற படத்தை எடுத்தாரு. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, அந்த பாட்டு கூட ஹிட் ஆச்சே. இந்த மாதிரியான நாவல்கள் எல்லாம் வந்த அதே ஊர்ல இருந்துதான் லாலிட்டா நாவலும் வந்துச்சு. ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோ. ரஷ்யாவிலேயே பெரிய நகரமும் அதுதான். அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற 10 பெரிய நகரங்கள்ல ஒண்ணு மாஸ்கோ. ஆக்சுவலா மாஸ்கோ 1147ல உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. மாஸ்கோ டவுன் மாஸ்கோ நதியோட கரையில அமைஞ்சிருக்கு. நகரத்துக்கு நடுவுல அழகா ஓடுற மாஸ்கோ ஆறு மாஸ்கோவுக்கே ஒரு தனி அழக கொடுத்துச்சு. மாஸ்கோ நகரம் சுமார் 417 சதுர மைல் பரப்புக்கு இருக்கும். அங்க பெரிய பெரிய கட்டடங்களும் இருக்கும். நல்ல பசுமையான வயல்களும் இருக்கும். அருமையான பாரம்பரியமான ஒரு நகரம் மாஸ்கோ. அவ்வளவு பெருமையான அந்த மாஸ்கோல தான் அதோட பெருமையை கெடுக்கிற மாதிரியான வலேரி ஜார்ஜியவிச் அஸ்ராட்டியானும் வாழ்ந்தான். பொதுவா சீரியல் கில்லர்னா இப்படிலாம் இருப்பாங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, சீரியல் கில்லர் விஷயத்துல உண்மை வேற, நம்பிக்கை வேற. சீரியல் கில்லர்னு சொன்ன உடனே நாம எல்லாருமே அது ஆம்பளைன்னு தான் நினைச்சுக்குவோம் இல்லையா? ஆனா அப்படி இல்ல. சீரியல் கில்லர்ல பொம்பளைங்களும் இருக்காங்க. 100க்கு 16 பேர் பொம்பளைங்க தான். நாம கூட ஏற்கனவே சைனைட் மல்லிகாவோட கதையை கேட்டிருக்கிறோமே. அதே மாதிரி சீரியல் கில்லர்னா உடனே நாம அவங்க அந்த கிரைமை லஸ்டுக்காக, அதாவது பாலியல் சந்தோஷத்துக்காகத்தான் செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்ல. வெவ்வேறு காரணங்களுக்காக கொலை பண்றவங்க இருக்கிறாங்க. பணத்துக்காக கொலை செஞ்சிருக்கிறாங்க. பழி வாங்கறதுக்காகவும் சீரியல் கொலைகளை செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனோட ஒய்ஃப் ரத்தம் கிடைக்காம செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பவம் அவனை மன ரீதியா ரொம்ப பாதிச்சிருந்ததுன்னா அவன் கொலைகாரனா மாற, அதுவும் சீரியல் கொலைகாரனா மாற வாய்ப்பு இருக்கு. அவன் ஒய்ஃபோட ரத்தம் என்ன குரூப்போ அந்த குரூப் ரத்தம் உள்ளவங்களை தேடி தேடி கொல்லுவான். அப்படி தமிழ்ல ஒரு சினிமா கூட வந்திருக்கு. இப்படிலாம் விதவிதமான கொலைகளை செய்யறாங்க சீரியல் கில்லர்ஸ். இந்த மாதிரியான சீரியல் கில்லர்ஸ் பெரிய அறிவாளிகளா இருக்கிறதில்ல, ரொம்ப சாதாரணமானவங்களா தான் இருக்காங்க. அவங்களோட ஐக்யூ ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்படியான சாதாரண ஆளாத்தான் வேலரி அஸ்ராட்டியான் இருந்தான். வேலரி அஸ்ராட்டியான் சோவியத் யூனியன்ல இருந்த அர்மேனியாவோட தலைநகரமான எரேவன்ல 1958 வருஷத்துல பிறந்தான். ஆக்சுவலா லாலிட்டா நாவல் வந்ததுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவன் பிறந்திருக்கிறான். லாலிட்டா நாவலை பத்தி நாம அப்புறமா விரிவா கேட்கலாம். அவனோட லைஃப்ல லாலிட்டாவுக்கு முக்கிய இடம் உண்டுங்கிறதுனால அதை பத்தி லேசா இங்க சொல்லி வைக்கிறோம். வேலரி அஸ்ராட்டியானோட குடும்பம் ரொம்ப சாதாரணமானது. எல்லா குழந்தைகளையும் மாதிரி அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. சைல்டுஹுட்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. பெருசா குறும்புத்தனம் எதுவும் செய்யாம ரொம்ப சமத்தா இருந்தான். குழந்தையா இருந்தப்ப, அதாவது அவனோட 4-5 வயசு வரைக்கும் அவன் எந்த விதத்திலையும் தப்பாலாம் நடந்துகிட்டதே இல்ல.
எல்லா பசங்க மாதிரி தான் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவான். மத்தபடி அவனும் எல்லாரையும் மாதிரி ரொம்ப நார்மலா வளர்ந்தான். ஆனா ஸ்கூல்ல அவனோட நடத்தையில ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அவன்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சுங்கிறத ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அவனோட அந்த பழக்கம் சாதாரணமான எந்த பையன்கிட்டையும் இல்லாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பழக்கமா இருந்துச்சு. அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த பழக்கம்தான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி அவன் ஒரு மோசமான ஆளாத்தான் வருவாங்கிறதுக்கு அடையாளமா இருந்துச்சு. ஒரு விதத்துல அவனோட லைஃப்ல அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனா இந்த டேர்னிங் பாயிண்ட் பாசிட்டிவா இல்ல, நெகட்டிவா இருந்துச்சு. அந்த பழக்கத்தை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வலேரி அஸ்ராட்டியானோட வாழ்க்கையில அவனுக்கு புதுசா வந்திருந்த அந்த பழக்கம் ஒரு விளையாட்டு. பொதுவா நம்ம ஊர் ஸ்கூல்ல பசங்க டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. ஆனா அவன் விளையாடினது டாக்டர் விளையாட்டு. வலேரி அஸ்ராட்டியான் அவன் கூட படிக்கிற பெண் குழந்தைகளை கூட்டிட்டு போய் டாக்டர் விளையாட்டு விளையாடுவான். அது என்ன டாக்டர் விளையாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. பேஷண்ட்டுக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாப்பாரு இல்லையா, அதை விளையாட்டா பண்ணி பாக்கிறது தான் டாக்டர் விளையாட்டு. அது சாதாரணமானது தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல அவன் செஞ்ச டெஸ்ட் ரொம்ப விவகாரமானது. அந்த சின்ன வயசுல அதை அவன் எங்க கத்துக்கிட்டான்? ஏதாவது சினிமால பார்த்தானா, இல்ல அவன் படிச்ச கதை புத்தகத்துல இருந்துச்சா? அதுவும் இல்லனா உடம்பு சரியில்லாதப்போ டாக்டர் கிட்ட போனப்ப அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டானா? அதெல்லாம் தெரியல. ஆனா கத்துக்கிட்டான், விளையாடுனான். அந்த விளையாட்டே அவனுக்கு வினையாச்சு. அவன் கூட படிக்கிற பொன் குழந்தைங்களை கூப்பிடுவான். அந்த குழந்தைய பேஷண்ட்னு சொல்லுவான். அவன்தான் டாக்டர். அவன் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி நடிப்பான். அந்த குழந்தைய எதிரில இருக்கிற சேர்ல உட்கார சொல்வான். அந்த குழந்தை பயந்துச்சுன்னா அதட்ட மாட்டான். ரொம்ப அன்பா நடந்து அந்த குழந்தைய அவன் சொல்றத கேட்க வச்சிருவான். என்ன பேஷண்ட், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் ரொம்ப கேஷுவலா கேட்பான். என்னன்னு தெரியல டாக்டர், 2 நாளா ஒரே காய்ச்சலா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தையும் விளையாட்டுத்தனமா பதில் சொல்லும். அப்படியா, இங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பக்கத்துல வந்த உடனே ஸ்டெத்தஸ்கோப்ப உடம்புல வச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவான். வாய தொறங்க, நாக்க நீட்டுங்க அப்படியெல்லாம் சொல்லி அச்சு அசல் ஒரு டாக்டர் சொல்றது மாதிரியே சொல்லுவான். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த குழந்தையோட கழுத்தை தொட்டு பாப்பான். ஐயோ, காய்ச்சல் அதிகமா இருக்கே, வாங்க பெஞ்சில படுத்துக்கோங்கன்னு சொல்லி குழந்தைய பெஞ்சில படுத்துக்க சொல்லுவான். பெஞ்சுனா பெஞ்சு கிடையாது, அங்க இருக்கிற தரையில குழந்தை படுக்கும். நல்லா செக் பண்ணணும், அதனால ட்ரெஸ்ஸ கழட்டுங்கன்னு சொல்லுவான். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அதுவும் ட்ரெஸ்ஸை எல்லாம் அவுத்துட்டு படுக்கும். அப்புறம் அவன் குழந்தையோட உடம்புல அங்கங்க கைய வச்சு வியாதிய டெஸ்ட் பண்ணி பாப்பான். இது அவனுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டா இருந்துச்சு. ஆனா இந்த விளையாட்டால அவனோட பிஞ்சு மனசுல நஞ்சு கலக்கப்பட்டுச்சு. ஸ்பரிசம்ங்கிறது ரொம்ப சின்ன வயசுலயே அவனுக்கு விபரீதமான எண்ணங்களை கொடுத்துச்சு. சைக்கலாஜிக்கலா இது ஒரு சிக்கலான மனநிலை ஆச்சு. ஆனா அது எதுவும் அவனுக்கு தெரியல. என்னங்க சொல்றீங்க, ஒரு ஸ்கூல் பையன் இப்படிலாம் நடந்துட்டானா? சும்மா எதையாவது சொல்லாதீங்க, உண்மையிலேயே வா சொல்றீங்க அப்படின்னு நீங்க அதிர்ச்சியா கேட்கலாம், ஆச்சரியமா கூட கேட்கலாம். ஆனா அப்படித்தான் நடந்துச்சு. நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத எத்தனையோ நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில நடக்கத்தானே செய்யுது. நாம கதையில லாஜிக் எதிர்பார்க்கிறோம், லாஜிக் சரியா இல்லைன்னா கேள்வி கேட்கிறோம். ஆனா வாழ்க்கையில அப்படியான கேள்விகளை கேட்கிறோமா என்ன? கேட்டாலும் பதில் கிடைக்குமா என்ன? எந்த கேள்வியும் இல்லாம அதை நம்பத்தானே செய்யறோம். அப்படி நம்ப முடியாட்டி அந்த மாதிரியான விஷயங்களை கடவுள் விதின்னு எது மேலையாவது தூக்கி போட்டுட்டு சமாளிக்கிறோம். அப்படித்தான் வேலரியோட வாழ்க்கையிலையும் அந்த சம்பவம் நடந்துச்சு. இப்படி வேலரி அஸ்ராட்டியான் டாக்டர் விளையாட்டு விளையாடினதை முதல்ல யாருமே கவனிக்கல. அதனால அவனும் தொடர்ந்து இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருந்தான். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான்னு சொல்வாங்களே, அப்படி ஒரு நாள் ஒரு குழந்தைய டாக்டர் வேலரி அஸ்ராட்டியான் செக் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு டீச்சர் பார்த்துட்டாங்க. அவங்க பதறிட்டாங்க. என்னடா, இவ்ளோ சின்ன பையன் இப்படி ஒரு விளையாட்டை எப்படி கத்துக்கிட்டான்னு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. ஒரு சின்ன பையன் இப்படி விளையாடுறானே, இது சாதாரண விஷயம் இல்லையேன்னு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அவனோட பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அவனோட அப்பா ஸ்கூலுக்கு வந்தாரு. சார், உங்க பையன் வயசுக்கு மீறின காரியங்களை பண்றான் அப்படின்னு எடுத்த எடுப்புலயே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவனோட அப்பா கிட்ட சொன்னாரு. வயசுக்கு மீறின காரியம்னா என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னாரு அவனோட அப்பா. ஹெட் மாஸ்டர் விலாவாரியா அவன் விளையாடுற டாக்டர் விளையாட்டை பத்தி எடுத்து சொன்னாரு. அவனோட அப்பாவுக்கு அதை கேட்ட உடனே அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. திக்பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டாரு. அவரோட அதிர்ச்சியை பார்த்த ஹெட் மாஸ்டர், சார், நீங்க இதை இயல்பா எடுத்துக்கங்க. பையன் எதையோ எங்கேயோ பார்த்து கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம்.
கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, அது போதும். ரொம்பவும் கண்டிச்சா அதுவே கூட பசங்களை தப்பான பாதையில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு எச்சரிச்சு அனுப்புனாரு. ஓகே சார், நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா அவனை கூட்டிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சதால அதுக்கப்புறம் அந்த விளையாட்ட அவன் விளையாடல. ஆனா அவனோட உலகம் அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன வயசுலயே இப்படி நடந்ததால அதுக்கப்புறம் அவனால சாதாரண பசங்க மாதிரி நடந்துக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லாம போயிட்டாங்க. அவன் தனியாவே இருந்தான், தனியாவே விளையாடினான். இதெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தான் அவனோட வாழ்க்கையில நடந்துச்சு. ஸ்கூல்ல படிக்கும்போது டாக்டர் விளையாட்டு ஒரு பிரச்சனையாச்சு. அவனுக்கு 13 வயசானப்போ அவனுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவனோட லைஃப்ல அது ஒரு பயங்கரமான சம்பவம். அவன் சீரியல் கில்லர் ஆனதுக்கு இந்த சம்பவமும் ஒரு காரணம். அது ஒரு பாலியல் சம்பவம். ஸ்கூல்ல படிச்சப்போ அவன் குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டான். ஆனா இப்போ அவன்கிட்ட ஒரு பொண்ணு தப்பா நடந்துக்குச்சு. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் 15 வயசு வித்தியாசம். அப்ப அவனுக்கு 13 வயசு, அந்த பொண்ணுக்கு 28. அன்னைக்கு அவன் எப்பவும் போல விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அப்பதான் அந்த லேடி அவனை தனியா கூட்டிட்டு போனாங்க. ஏய், எங்க வீட்டுக்கு வரியா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சிஸ்டர், சொல்லுங்க, என்ன செய்யணும் அப்படின்னு அவன் கேட்டான். வீட்ல யாரும் இல்ல, என்னோட பெட்ரூம்ல கட்டுல இடம் மாத்தணும், உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போனான். அவங்க அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட சுகத்துக்கு அவனை இரையாக்கினாங்க. எனக்கு 28, உனக்கு 13 அப்படின்னு கிண்டல் பண்ண கூட முடியாது. அது ஒரு வகையான மோகமுள். ஆனா அதுல குத்தி கிழிஞ்சது அவன்தான். அவனை சீரழிச்ச அந்த பொண்ணு என்ன ஆனாங்களோ தெரியல. ஆனா அவன் ஒரு சீரியல் கில்லர் ஆயிட்டான். காமிக்ஸ் படிக்கிற வயசுல காமம் அவனுக்கு கிடைச்சது. அது அவனுக்கு என்னவோ மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுலேயே டாக்டர் விளையாட்டு விளையாடின அவனுக்கு அது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு. அந்த சம்பவம் அவனோட லைஃபையே மாத்திடுச்சு. பொண்ணுங்களோட உடம்பு மேல அவனுக்கு பயங்கரமான ஈர்ப்பு வந்துச்சு. அவனை விட வயசு மீறின ஒரு பொண்ணு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டான்னா அவன் அவனை விட வயசு குறைஞ்ச பொண்ணுங்களை தேடி போக ஆரம்பிச்சான். பொண்ணுங்க உடம்பு மேல அவனுக்கு இருந்த ஈடுபாடு சரியா தப்பான்னுலாம் அவனுக்கு தெரியல. அது ஒருவித போதையா இருந்துச்சு. பெண்களோட ஸ்பரிசமோ நெருக்கமோ அவனை ஏதோ ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அவன் அந்த உலகத்திலேயே நிரந்தரமா இருக்க விரும்பினான். அதுக்கு அவனுக்கு நிறைய பெண்கள் தேவைப்பட்டாங்க. பெண்கள்னா நடுத்தர வயசு பெண்கள் இல்ல, பெரும்பாலும் சின்ன வயசு பெண்கள். அவன் தனியா இருக்கும் போதெல்லாம் அவனை விட வயசு ஜாஸ்தியா இருந்த அந்த பொண்ணு அவன்கிட்ட நடந்துகிட்டது அவனுக்கு ஞாபகம் வரும். அந்த பொண்ணோட ஞாபகத்திலேயே அவன் மூழ்கி கிடந்தான். அவனோட மனசுல அந்த சம்பவம் ஆழமா பதிஞ்சிருச்சு. அது அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுச்சு. ஆனா அவனுக்கு அது ஒரு மாய வலைங்கிறது புரியல. அவன் அதை என்ஜாய் பண்ணான். அந்த டைம்ல அவனுக்கு சைக்காலஜி மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஸ்கூல் முடிச்ச உடனே சைக்காலஜி படிக்கணும்னு முடிவு பண்ணான். சைக்காலஜியோட டீச்சிங்லயும் அவனுக்கு ஆர்வம் வந்துச்சு. அதனால அது ரெண்டையும் சேர்ந்து படிக்க ஆர்மீனியன் ஸ்டேட் பெடகாஜிக்கல் யூனிவர்சிட்டியில சேர்ந்தான். டீச்சிங் முடிச்சு ஸ்கூல்ல வேலைக்கு போனா நிறைய பெண் குழந்தைகள் தனக்கு கீழே வருவாங்கன்னு அவன் நினைச்சிருக்கலாம். அவனோட அந்த நினைப்புக்கு காரணம் அவன் காலேஜ்ல படிச்ச காலத்துல அவன் கைக்கு கிடைச்ச லாலிட்டா நாவல். அந்த நாவலை படிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அவன் செய்யறதெல்லாம் தப்பில்லைன்னு தோணுச்சோ என்னவோ. அவன் லைஃப் திசமாரி போக லாலிட்டா நாவல் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. லாலிட்டா நாவல ரஷ்ய அமெரிக்க எழுத்தாளரான விளாடிமிர் நபோகோவ் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு சர்ச்சையான நாவல். வயசான ஆள் ஒருத்தர் ஒரு சின்ன பொண்ணு மேல கிறங்கி கிடந்த காதல் கதை தான் அந்த நாவல். அந்த கதையில டொலாரஸ் ஹேஸ் அப்படிங்கிற 12 வயசு பொண்ண ஹம்பர்ட் கடத்திட்டு வந்து அவளை பாலியல் ரீதியா யூஸ் பண்ணிக்குவாரு. ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா மாதிரி தெரிவாரு. அந்த பொண்ணத்தான் லாலிட்டாங்கிற செல்ல பேரை சொல்லி ஹம்பர்ட் கூப்பிடுவாரு. லாலிட்டாங்கிறது ஒரு ஸ்பானிஷ் நிக்நேம். லொலிட்டா நாவல்ல வர ஹம்பர்ட் 1910 பாரிஸ்ல பிறந்தார். அவரோட அப்பா ஸ்விட்சர்லாந்துக்காரர், அம்மா பிரிட்டிஷர். அவர் சின்ன வயசுல பிரெஞ்சு ரிவேராங்கிற கடற்கரையோர நகர்ல இருந்தாரு. அப்பா அவரு ஆனபெல் லேங்கிற பொண்ண காதலிச்சாரு. ஆனா அந்த பொண்ணு மர்ம காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவா. ஆசைகள் நிறைவேறாத அந்த காதல் அவருக்கு ஒரு பெரிய ஏக்கமா இருக்கவே அப்போலிருந்து 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற சின்ன பொண்ணுங்களை பார்த்தாலே அவருக்கு பாலியல் ஆசை வந்துடும்.
அந்த பொண்ணுங்களை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு துடிப்பாரு. அவரு கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு ஒரு டீச்சரா வேலை பாப்பாரு. பசங்களுக்கு பிரெஞ்சு லிட்ரேச்சர் சொல்லி கொடுப்பாரு. புத்தகங்களை எடிட் பண்ற வேலைய பாப்பாரு. அவருக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா அவரோட வைஃப் இன்னொருத்தர் கூட போயிடுவாங்க. 2ஆம் உலகப் போர் தொடங்கறதுக்கு முன்னால அவர் அமெரிக்காவுக்கு போயிடுவாரு. அங்கிருந்து 1947 வருஷத்துல நியூ இங்கிலாந்துல உள்ள ராம்ஸ்டேல்ங்கிற சின்ன நகரத்துக்கு குடி வந்துருவாரு. அங்க வந்து அவரு தன்னோட புத்தக எடிட்டிங் வேலைய பாத்துட்டு இருப்பாரு. முதல்ல அவருக்கு ஒரு வீடு பத்தின தகவல் கிடைக்கும். போய் பார்த்தா அந்த வீடு தீயில எரிஞ்சு போயிருக்கும். அதனால அவரு வேற வீடு பாப்பாரு. அப்போ ஷார்லட் ஹேஸ்ங்கிற விடோவை அவரு சந்திப்பாரு. அவங்களோட வீட்ல வாடகைக்கு தங்கறதுக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருப்பாங்க. அதனால அந்த விடோ தன்னோட வீட்ல தங்குறீங்களான்னு அவர்கிட்ட கேட்பாங்க. வீட்டை பார்த்த அவருக்கு முதல்ல அங்க தங்க இஷ்டம் இருக்காது. அந்த விடோ அவங்களோட தோட்டத்தை அவருக்கு சுத்தி காட்டுவாங்க. அந்த தோட்டத்துல அவங்க பொண்ணு டொலோரஸ் சன்பாத் எடுத்துட்டு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்ததும் ஹம்பர்ட்டுக்கு சின்ன வயசுல இறந்து போன காதலியோட ஞாபகம் வந்துடும். உடனே இந்த வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிடுவாரு. அந்த வீட்டுக்கு வந்துடவும் செய்வார். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எப்பவுமே ஏதாவது தகராறுதான். அதனால டொலோரஸ் ஹம்பர்ட்டை தேடி அப்பப்ப வந்துருவா. டொலோரஸ் பக்கத்துல வரும்போதெல்லாம் அவரு கிளர்ச்சியா ஃபீல் பண்ணுவாரு. அவளோட உடம்பு அவர் மேல படும் போதும் உரசும் போதும் பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பார். அந்த சின்ன சின்ன ஸ்பரிசம் அவருக்கு ஒரு பெரிய போதையை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு சம்மர் கேம்புக்கு போயிடுவா. அந்த நேரத்துல டொலோரஸோட அம்மா ஷார்லட் ஹேஸ், அதான் அந்த விடோ, அவங்க ஹம்பர்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு அவரு மேல காதல் வந்திருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா இந்த வீட்டை விட்டு உடனே காலி பண்ணிருன்னு அவங்க அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. முதல்ல அவருக்கு இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியும்? வீட்டை காலி பண்ணுனா டொலோரஸ் கைய விட்டு போயிருவாளேன்னு அவருக்கு ஒரே பதட்டமாயிரும். அதனால விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டொலோரஸ்க்கு அப்பா மாதிரி ஆயிடலாம், அதை வச்சு அவளை ஈஸியா அடைஞ்சிரலாம்னு அவர் ஒரு கணக்கு போடுவார். அதனால கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவார். கல்யாணமும் நடந்துரும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ஒரு தந்திரமான வேலையை செய்வாரு. அது என்னன்னா, தன்னோட மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்க மாத்திரையை கொடுத்து பழக்கப்படுத்துவாரு. அவளை தூங்க வச்சுட்டு டொலாரஸ் கூட ஜாலியா இருக்கலாங்கிற திட்டத்துக்காக இதை செய்வாரு. இந்த தந்திரமான வேலைய பத்தி அவர் தன்னோட டைரியிலையும் எழுதி வச்சுப்பாரு. அதுதான் அவருக்கே வினையா முடிஞ்சது. அந்த டைரிய ஒரு நாள் அவரோட மனைவி பாத்துருவாங்க. அவருக்கு அவளை விட அவன் மக மேலதான் ஒரு கண்ணுங்கிறது சார்லட்டுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க மனசு உடைஞ்சு போவாங்க. ஐயோ, இவன் யமகாதக, இவங்கிட்ட இருந்து நாமளும் தப்பிக்கணும், நம்ம பொண்ணையும் காப்பாத்திரணும்னு நினைச்சு அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க. ஹம்பர்ட்டோட மோசமான எண்ணத்தை பத்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லெட்டர் எழுதி எச்சரிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு திட்டம் போடுவாங்க. லெட்டரை போஸ்ட் பண்ண போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துடுவாங்க. அவங்க கையில இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஹம்பர்ட் கைக்கே வந்துடும். அதையெல்லாம் அவர் எரிச்சிடுவாரு. டொலாரஸ் கிட்ட அவ அம்மா இறந்ததை கூட சொல்லாம அவளோட ஊரா சுத்துவாரு. ஒரு கட்டத்துல அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஆனாலும் அவ வெகுளித்தனமா அவர் மேல ஒரு ஈடுபாட்டை வளர்த்துக்குவா. 2 பேருக்கும் நடுவுல எல்லாம் நடக்கும். ஆனா அவங்களோட ரகசிய உறவு ஊர் உலகத்துக்கு தெரியாது. பல இடங்கள் ஒன்னா சுத்தினதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கடைசியா நியூ இங்கிலாந்துல பர்ட்ஸ்லி அப்படிங்கிற ஊருக்கு வருவாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல்ல அவளை சேர்த்துடுவாரு. ஆனா அவளை வேற யாரோடையும் நெருங்கி பழக்க விடாம ரொம்ப ஜாக்கிரதையா கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகவே அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. அன்னைக்கு ராத்திரி மட்டும் அவ ஹாஸ்பிட்டல்ல தனியா இருப்பா. அவர் வீட்டுக்கு வந்துடுவாரு. அடுத்த நாள் அவளை பார்க்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவளோட மாமா வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. அவளை எங்கெங்கேயோ தேடி பார்ப்பாரு. ஆனா அவரு கண்ணில் தட்டுப்படவே மாட்டா. அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். 2 வருஷம் கழிச்சு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, குழந்தை உண்டாயிருக்கான்னு அவருக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பா. அவரும் அவளை போய் பார்ப்பாரு. அவர் கூட வந்துட சொல்லி கேட்பாரு. ஆனா அவ மறுத்துடுவா. அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போன ஆளை அவ காதலிச்சிருப்பா. அது தெரிஞ்சு அவரு போய் அந்த ஆளை கொன்னுடுவாரு. ஹம்பர்ட்டை ஜெயில போட்டுருவாங்க. ஜெயிலையே அவர் இறந்துடுவாரு. டொலாரஸும் பிரசவத்துல இறந்துடுவா. இதுதான் லாலிட்டா நாவலோட கதை. நம்ம கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் வலேரி அஸ்ராட்டியான் இந்த லொலீட்டா நாவலை படிச்சான். இதுல அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான உறவு அவனை ரொம்ப ஈர்த்துச்சு. அந்த நாவலை படிச்சதும் அவனுக்கு டாக்டர் விளையாட்டு ஞாபகம் வந்துச்சு.
அவனை விட வயசு ஜாஸ்தியா இருந்த ஒருத்தி அவங்கிட்ட பெட்ரூம்ல நடந்துகிட்ட விதம் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரியான சம்பவங்கள் லொலீட்டாவுல இருந்ததால அவனை அந்த நாவல் பாதிச்சிடுச்சு. ஏற்கனவே அவன் சைக்காலஜி வேற படிச்சுட்டு இருந்தானா, அது எல்லாம் சேர்ந்து வலேரி அஸ்ராட்டியான வேறொரு ஆளா மாத்துச்சு. அதுவரைக்கும் ஒரு ஆளா இருந்த அவன் அதுக்கப்புறம் 2 ஆளா மாறிட்டான். கிட்டத்தட்ட ஒரு டூவல் பர்சனாலிட்டினே சொல்லலாம். வெளியில உலகம் பாக்குற ஆளு ஒருத்தன். அவன் ரொம்ப சாதாரணமானவன், எல்லாரையும் போல வேலைக்கு போறவன், ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு மிருகம். பெண் குழந்தைங்கள மோப்பம் பிடிச்சு அலையிற மிருகம். ஆப்பிரிக்கா காட்டுப்புலி, ஆழ்த்தின்னும் வேட்டைப்புலி, முன்ஜென்மம் மோப்பம் தேடி அலையுதே அப்படின்னு ஆளவந்தான் படத்துல மனிஷா கொய்ராலா பாடுவாங்களே, அப்படி அலையிற ஒரு மிருகம். லொலீட்டா நாவல்ல வர ஹம்பர்ட்டா அவனை நினைச்சுக்க ஆரம்பிச்சுட்டான் வலேரி. இந்த நேரத்துல, அதாவது 1980ல அவன் படிப்பையும் முடிச்சுட்டான். படிப்பை முடிச்ச அவனுக்கு வேலையும் கிடைச்சது. அவனுக்கு எங்க வேலை கிடைச்சது தெரியுமா? ஒரு ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல் யாருக்கானதுன்னா, சரியா நடக்க முடியாத போலியோவால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கான ஸ்கூல். அங்கதான் வலேரி அஸ்ராட்டியானுக்கு வேலை கிடைச்சது. அவனோட உள் மனசுல உலாவற மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அந்த வேலையை அவனுக்கு கொடுத்தாங்க. அந்த வேலையில சேர்ந்தான் வலேரி அஸ்ராட்டியான். ஸ்கூல்ல சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. பாலுக்கு காவலா பூனைய வைக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு உளவியல் சொல்லி கொடுக்கற வேலைய ஒரு சைக்கோபாத் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Blade Shankar. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.